ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா EOQ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு EOQல ரெண்டு சம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் படிச்சிடலாம். ஃபைண்ட் அவுட் தி எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி அண்ட் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் per year from the following information. Annual requirement 6000 units, cost per unit 20 rupees, ordering cost 60 per order, inventory carrying cost 10%. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டியோட ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் 2AB டிவைடட் பை சிஎஸ். கரெக்டா? ஸோ ஏனா என்ன பினா என்ன எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனுவல் டிமாண்ட், ஏ வந்துட்டு ஆனுவல் டிமாண்டு, அவங்களே 6000 யூனிட்ஸ் வந்து ஆனுவலி கொடுத்துட்டாங்க. ஸோ 6000. அண்ட் பி ஆர்டரிங் காஸ்ட் வந்து 60 rupees per order, அண்ட் காஸ்ட் per யூனிட் வந்து 20, அண்ட் இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் 10%. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை வந்துட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 into 6000, A வந்து 6000 into B வந்து 60 divided by cost per unit வந்து 20 into 10%. ஓகேவா? இது வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ணோம். 3,60,000 வந்திருக்கா? ஸோ இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 600. ஸோ 600 kg தான் நம்மளோட எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி. ஓகேவா? அடுத்தது வந்துட்டு நம்மள நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பர் இயர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து எத்தனை ஆர்டர்ஸ் வந்து நம்ம பர் இயருக்கு ப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டோட்டல் டிமாண்ட் எவ்வளோ? 6000 டிவைடட் பை பர் ஆர்டருக்கு வந்து நம்ம எவ்வளோ ப்ளேஸ் பண்ணுறோம்? 600. ஸோ 6000 டிவைடட் பை 600 பண்ணோன்னா நமக்கு 10. ஸோ 10 ஆர்டர்ஸ் பர் இயர் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்தது வந்துட்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆர்டர்ஸ். ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆர்டர்ஸ் வந்துட்டு டேஸ் ஆர் மந்த்ஸ் இன் இயர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் per annum. ஸோ டேஸ் வந்து எவ்வளோ? 365 டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் 10. ஓகேவா? 365 டிவைடட் பை 10 37. ஸோ 37 டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம். அடுத்தது இன்னொரு சம். Calculate economic ordering quantity from the following information. Annual requirement 10,000 kg, cost of material 2 rupees, cost per order 50, annual carrying cost 8%. ஓகேவா? ஸோ ஆனுவல் டிமாண்ட் தான் ஏ. கரெக்டாக? ஸோ 10,000, ஆர்டரிங் காஸ்ட் 50, காஸ்ட் பர் யூனிட் சி வந்து 2 rupees, அண்ட் ஆனுவல் கேரிங் காஸ்ட் வந்து 8%. ஓகேவா? இதை வந்துட்டு நம்ம இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2 into 10,000 into 50 divided by 2 into 8%. ஓகேவா? ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா எவ்வளோ வருது? 6.25 million. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் 2500 யூனிட்ஸ். ஓகேவா? 2500 kgs தான் நம்மளோட எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி. இப்போ நம்ம நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பர் இயர். ஸோ பர் இயருக்கு வந்துட்டு எத்தனை ஆர்டர்ஸ் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம்னா 10,000 டிவைடட் பை 2500 பண்ணோன்னா 4 ஆர்டர்ஸ் வரும். கரெக்டாக? 10,000 டிவைடட் பை 2500 4. ஸோ 4 ஆர்டர்ஸ் பர் இயர் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்தது வந்துட்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆர்டர்ஸ். ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆர்டர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? 365 நம்பர் ஆஃப் டேஸ் டிவைடட் பை ஆர்டர்ஸ் per annum. ஸோ 365 டிவைடட் பை 4 பண்ணோன்னா 91. ஓகேவா? ஸோ 91 டேஸ் ஒன்ஸ் நம்ம வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறோம் பர் ஆர்டருக்கு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஓகே, இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, பாய்.